ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, கிரானைட் சாப்டர் 1 தான் ப்ளே பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் கேம் ப்ளே பண்ணுறதுனால நான் எந்த ஒரு டிப் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவும் ப்ளே பண்ணல, பார்த்துட்டு வரல. அதனால் இது வந்து ஒழுங்காக ப்ளே பண்ண தெரியாது. ஓரளவுக்கு எதனா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோஸ் தான் பார்த்துருப்பேன். என்னோடய பேர் வந்து கேகே. ஏன் கேகேன்னு வச்சுருக்கேன், கொஞ்சம் சிரிப்புன்னு இருக்கும். அது வந்து ரொம்ப லாங்காக போகுது. கேஜிகேஎஸ் தான் ரொம்ப லாங்காக போகுது. அதனால தான் கேகேன்னு வச்சுக்கினேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், ஜிடிஎஸ் சானல்ஸ் எப்படி ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறது. அதை பார்க்கணுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் டச் பண்ணி பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 5 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது, சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து கேமுக்குள்ளே வந்தாச்சு. லோடிங் வந்துச்சு. கேம் ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணுறதுனால இப்போ தான் இந்த ஃபஸ்ட்டு கேம் வீடியோன்றதுனால எந்த ஒரு ட்ரிப் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்காம அப்படியே வந்து வீடியோ பார்க்காம அப்படியே வந்து விளாட்லான்ட்டு ஃபஸ்ட் டைம் பிளேயிங் வீடியோ போட்டு அப்புறமா விளாட்லான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஒரு வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம எழுதியிருக்கு லீவ் திஸ் ஹவுஸ் அப்படின்னா வெளில போ, இந்த வீட்டை விட்டு வெளியில் போ. வேறு ரத்தத்துலேயே எழுதி வச்சுருப்பாங்க. இந்த ஃப்ளவர் வசி எதுக்குன்னு தெரியல. ஓப்பன் பண்ண ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. சுற்றி முற்றி பார்த்தா எங்கன்னா வருவாங்களோ. இன்டர்ஃபேஸில் ஒரு கிழவி ஒருத்தவங்களை காட்டினாங்க, பள்ளியும் அவளும். அவங்க எங்கன்னா வருவாளா? சரி, வாங்க நம்ம எங்கன்னா போவோம். எங்கே வந்திருக்கோன்னு தெரில. இங்கே நம்ம காட்டுது. இது என்னென்ன போவோம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து இன்னும் சவுண்டு எது கேட்குது. சவுண்டு கேட்டேன்னா இங்கேருந்து நம்ம கீழே பிடிச்சி கால் உடச்சிச்சு. இல்லை, கால் உடையலை. சரி, வாங்க கீழே போய் போவோம். சவுண்டு வந்துச்சு. இது எலும்பு கூட இருக்குது. அதை இப்போ எப்படின்னு கேட்ட ஓப்பன் பண்ணுவோமா? நம்ம போயிடலாம். ஆனால் வந்துடுவாங்கன்னு பயமாக இருக்குது. யார் வர போகிறா? நம்ம ஒன்றும் போக வேண்டியது தான். நம்மளை தேடி யார் வர போகிறா? திரும்பி மேலே ஏறத்தாக்குதா? வருது ஒரு சைடு அழுவே வருது. இந்த இடத்த விட்டு இங்கே ஓடணும். ஐயோ, இந்த சைடு சவுண்ட் இருந்துச்சு. இப்போ இங்கேருந்து இங்கே ஓடணும். வந்துருவாளோ? வருவா தான் நினைக்கிறான். இந்த சைட்லேருந்து வருவா. எந்த சைடு? இன்னும் நாளை காணோம். சொட்டா எந்த சைட்லேருந்து வர? எங்கே சவுண்டு போட்டு ஒன்றும் வரலையே. எங்கடா ஆளையே காணோம். இங்கே வந்து தொலைவான். இந்த வந்துட்டாடா. சொட்டான்னு கூட்டா போதும். சும்மா சில்லுன்னு வருவான். இங்கேருந்து கிளம்புதானே. கிளம்பி எங்கன்னா போகிறோம். என்னமோ இருக்கு. இங்கே எதுக்குடா ஸ்பார்க் பிளக்லாம் தூக்கிடுவீங்க? கிளம்பி என்னடா வண்டி ஓட்ட போடுது. பக்கத்தில் வந்துட்டா. இப்போ இங்கேருந்து நம்ம போய் ஆகணும். ஓட விட்றா, சுத்த விடுவோம் கொஞ்ச நேரம். வரட்டும். வா அப்படியே வா. இந்த பொருளை எடுத்ததுக்காக இவ்வளோ சுற்றுறேன். நீ ஸ்கூட்டிக்கிட்டே எதனா வச்சிருக்கியா? ஸ்ப்ளார் பக் போட போகிறேன். சுத்த விட்றாளே. பயந்துருமா? பாடி எந்த உன் பொருள் நீயே வச்சு இதை தூக்குறதுக்கு தானே இவ்வளோ தோற்றுறேன். அதை வச்சு நான் எங்கே எடுத்து வந்து போடுறது? நீங்கள் எதை கீழே போய்கிட்டு போகுது. நீங்கள் நான் ஓடிடலாமா? இங்கே இதை பார்த்த மாதிரி இருக்கு. இங்கே ஒரு கூடி போகுது. இங்கே நம்ம இருக்குது. திஸ் மை ஃபில் டே இன் திஸ் ஹவுஸ் சி. கருமமாக ஒன்றுமே புரியாமல் எழுதி வச்சுக்கிறேன்னு எதை படித்து நான் என்ன பண்ணுறது? நம்மளுக்கு தான் படிக்க தெரியாதே. இங்கேருந்து கிளம்புவோம். இந்த குண்டானை எடுத்து வச்சுட்டு போகுமா? வெத்தலை பார்க்க எதனா போடுமா? குண்டாங்க. பார்ட் ஆஃப் கன், ஷார்ட் கன்.
இங்கே தான் ஏதோ ஒரு சவுண்டு, மணி அடிக்கிற சவுண்டு. என்ன மணியா? ஐய் ஐய் تكنولوجيا மூளையை பார்த்தியா கிழவிக்கு? இங்கே எங்கே என் சைடில் விட்டு வந்துடல. பார்த்து சவுண்டுக்கு எதனா ஒரு சைடு வந்தாங்க. அந்த வந்துட்டா வா இந்த உன் கண் பாட்டு எனக்கு வேணாம். நீ எது கன் அப்படி உடச்சி வச்சுக்கிறியா? லைசன்ஸ்க்கு இந்த உனக்கு கன்னுக்கு ரெனியூ பண்ணி வச்சுக்கிறியா? அடிச்சிடுச்சு கைஸ். ஏதோ ஒரு பக்கு என்னன்னு தெரில. இந்த கேம்ல பக் இருக்கு போல. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இது ஒரு அடி அடிச்சதுனால டே 2க்கு வந்தாச்சு. இப்போ வந்து டே 2க்கு நம்ம வந்துட்டோம். என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. நம்ம ஒரு அடி கூட வாங்காமல் இருந்தேன். அடி வாங்க வச்சாச்சு. சரி இங்கேருந்து ஓடுவோம். நம்மளுக்கு என்ன இதெல்லாம் புதுசாக நம்ம வீட்டிலே ஷேர் படி வாங்குறோம். இங்கே என்ன வாங்கினாண்ணா இது என்னடா இது கருமோ கன்றாவிடா. எனக்கு கண்ணாடி ஈட்டு போட்டு ஓடிச்சு. ஐ எதில் தூக்கின்னு வந்து எதை போட்டு வச்சுக்கிறானோடா இவனு. வேறு லெவல்ரா. எப்பா அது ஆயா இருக்குது பாரு. வெளில போகும்போது அர்ஜுன் வச்சுருப்பா. இதெல்லாம் கார் கியா காரு. ஐயோ ஐயால இருக்குன்னுதுடா. இவ்வளோ க்ளோஸ்அப்பில் உன் பள்ளி இந்த கரவா பள்ளி தூக்கின்னு வந்து காட்டணும்னு நினச்சி கூட பார்க்கல. சத்தியமாக வாழ்க்கையில் இப்படி பயந்ததே கிடையாது. நான் ஏன் எதை பார்த்து கூட இப்படி பயந்தது கிடையாது. இதை பார்த்து இன்றைக்கி பயந்துட்டேன். வேறு என்ன பண்ணுறது? இங்கே அங்கேருந்து வருவான்னு வேறு தெரில. சவுண்டு எதனா போட்டு போவோம் வச்சுட்டு எதனா ஃபோட்டோ கிட்ட தள்ளும். நான் சரி நான் இங்கேருந்து வருது வா. உன் மண்டையில் பாதி முடி மட்டும்தான் பின்னடிக்குது. மீதி முடி உன் புருஷன் கடிச்சுன்னு போயிட்டான் போல. நீ எங்கன்னா போ. இங்கே என்னமோ ஒரு லிவர் இருக்குது. இது யூத்துணும். எப்படியா இருந்தாலும் நீ இங்கே தான் வந்தாகணும். இது என்னமோ ஒரு பாக்ஸு. நான் சரி நான் சுட்ட கிழவி. நான் இங்கேருந்து ஓடுறேன். இங்கே ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்குது. எப்படி இருந்தாலும் அங்கே ஒரு இது வச்சு பா எல்லா இடத்துலையும் பக்கு வந்து தொலையுது. டேஷுக்கு பக்கு வச்சுன்னுக்கிறானுங்களா. இங்கே என்னமோ வின் சேண்டல் என்னமோ இருக்குது. இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? ஏன் டெடி பேரில் வச்சுக்கிறானுவோ? இந்த டெடி பேரை துவச்சி 10 வருஷம் ஆயிருக்கும் போலையே. பலன்னு இருக்குது. சரி எடுத்துட்டு நம்ம எங்கன்னா போவோம். அந்த கேள்வி எங்கன்னா ஆகட்டும். நம்ம எங்கன்னா போக வேண்டியது தான். எப்பறம் வந்துட்டு இன்னொரு இருக்க அந்த அழுக்கு பொம்மை ஏற்றுது ஒரு குத்தமா. டேய் நடா கேமு எல்லாம் நாரப்பயலாக இருக்குது. எல்லாம் நாரப்பயன் மென்டல் மாதிரி கேம் உருவாக்கி வச்சுருக்கீங்களாடா பிக்காளி பயலோலா. ஏன்டா டேய் இந்த மாதிரிலாம் கேம் உருவாக்கி வச்சிங்கன்னா எப்படா நாங்கள்லாம் ப்ளே பண்ணுறது? கன்றாவித்தனமாக கேம் ப்ளே பண்ணுறதாக்குது. சரி ஏன் தான் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரில. ஏன் பிக்காளித்தனமாக எல்லாத்தையும் கிரியேட்டு வந்தாங்க வாங்க ஐயா வாங்க அம்மா வாங்க சொட்ட கிளவி வாங்க தோத்துங்க இந்தாங்க வாங்க. எந்த காணமே இன்னும் இந்த வீட்டை ஒரு ரவுண்டு ஒன்று அடிக்கும். வா அடவா. ஆமாம் இன்னும் ஓட விடுறது தான் எனக்கு வேலை. வா என்ன கண்ணா இல்லை ஸ்பேஸா? செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டு வந்தேன் கிளவி. ஒரு சுத்தனா இந்த வீட்டை பூரா ஒன்று சுத்த ஒரு புக்கு நான் படிக்கிறேன். அந்த போட்டோல எடுத்துக்காண்டி அப்புறம்னாடி அதை எடுத்து இதை எடுத்து இதுக்கும் தோற்றுறேன். ஏன்னா புக்கு இன்னும் படிக்க தெரியுமா? எத்தனை வயசு ஆயிடுச்சு உனக்கு படிக்க தெரியுமாடி? இந்த புக்கு எடுத்ததுக்கெல்லாம் தோற்றுற நீ. வந்தேன்னு வையே கையில் இருக்கிற பேட்டை எடுத்து ஒரு அடி அடிச்சுன்னு செத்து போயிடுவேன். அந்த ரத்தக்கரை பட்டு பேட்டை வச்சுக்கின்னு என்னை அடின்னு அடிச்சுன்னு இருக்கேன். இன்னும் போட்டு தள்ளுவேன். 2வது டைம் ஸ்கிரிப்ட் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரேன். மண்டையில் அப்படியே அந்த புக்கை வச்சு ஒரே அடிச்சு சால்னாவை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுறேன். வா ஊர் ஃபுல்லாக நீ ஓடணும். இருங்க இதுக்கு மேலே நான் பேச விரும்பல. நீ மான்னு வா. நான் எதுவும் பேச விரும்பல. நீ மனு ஓடு. நான் மனு ஒரு 10 ரவுண்டு சுற்ற விட்டு தான். ஐயோ இன்னொரு டே ஐயப்பா என்னதுரா கன்றாவித்தனம். இன்னமும் மாட்டிச்சு காலில் ஹோல் டு ரிமூவ் காட்சி. அமுக்கிறதுக்குள்ளே அவன் என்னமோ வந்தா. அது என்னான்னு தெரியல.
பேசாமல் போயிருக்கான் போல வாயை விட்டு கடைசியில் மாட்டி சாவறதாக்கு இந்த வீட்டை அவ்வளோ ஒரு ரவுண்டு சுற்ற விடாமல் நான் போகிறதில்ல. இதான் சேலஞ்சு இந்த வீடியோவில். அவ்வளோ ஒரு ரவுண்டு சுற்ற விடணும். ஒரு ரவுண்டு சுற்ற விடாமல் விட்றதில்ல. வாங்க நன்னாரி பைய ரொம்ப பேசுதாது. நான் போக விரும்பல. சவுண்டு போட்டு அப்புறம் போகிறான். இல்லை தேவையில்லாமல் முன்னாடி எங்கன்னா போய் அடி வாங்கினா அசிங்கமாக போடும்ல, அதுக்கு தான் அந்த வந்துட்டா பாரு. வா என்னை பார்த்த உடனே அப்படியே மண்டையில் அப்படியே ஹார்ட்டுக்கிட்டலாம் பறக்குது. வா அப்படியே தொறுத்து யாரோ கட்டி வச்சுருக்கா. இந்த நன்னாரி பைய கம்மனே இருக்க மாட்டா போடுறா. யாரையே சாவ வச்சு கட்டி தொங்க விட்டுக்கிறா. நீ எங்கன்னா ஓடு, நான் இங்கேருந்து ஓடுறேன். வா அந்த நாசமாக போனால் அழுக்கு பொம்மை எடுத்ததுனால தானே இந்த இடத்துல நீ என்ன அடிச்சா. எங்கே ஆளை காணும். வா ஏண்டியா அப்புறம் எதுக்கு அங்கேயே நிற்கிறா சொட்டேன். இதில் ஒன்றும் வச்சிருக்க போகிறதில்ல, எல்லாம் காலி ட்ராவாக தான் இருக்கும். இவன்னா வச்சிருக்க போகிறேன். இவனா பணக்காரவ வீட்டையே கழுவுறதுக்கு துப்புக்கு இல்லை அவளுக்கு. எங்கே புதுசாக பொருளெல்லாம்ன்றா. ஒரு 10,000 5,000 ஆளை வச்சுருந்தாங்கன்னா எடுத்துன்னு விட்டு ஓடுருவோம் வெளில. போலீஸுக்கு கால் பண்ணால் காசு கொடுத்து அவங்க மண் வந்தாச்சு. எனக்கு போகிறதுக்கு ஒரு மாதிரி பேட்டரி அது என்னோட தாரு கார் பேட்டரி. சரி இதை எடுத்துன்னு ஒன்றா என் காருக்கு தேவைப்படுங்க. ரோல்ஸ் ராய்ஸ் நான் வச்சுருக்கேன். அதெல்லாம் சொன்னால் நம்ப மாட்டீங்க நீங்கள். கார் பேட்டரி இங்கே இருக்குண்ணா. கார் எங்கே இருக்குது? இப்போ இங்கே போட்ட சவுண்டுக்கு எப்படி இருந்தாலும் கிளவி வந்தே ஆகணும். சரி நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். என்னடா இங்கே தான் ஒரு வழி போகுது. ஓ கார் இங்கே தாங்கதா. இது ஒன்று என்னாகுது. எப்போ கீ போடுனாக்கா இங்கே சவுண்டு போட்டாச்சு. இதில் போட்டு ஒரு ஐடியா ஒன்று. அந்த லாக்கரை வச்சு அவளை பூட்டி தள்ளுறேன். வரட்டும் நம்ம போட்ட சவுண்டுக்கு உள்ளே போயிடுவேன். அந்த லாக்கர் வச்சு நம்ம அவளை பூட்டிட்டோம்னா உள்ளே சாப்பிட்டோம். நம்ம எல்லா மிஷினையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடலாம். அவள் கட்சிருக்கும் உள்ளே வெப்பன் கீ இங்கே பார்த்த மாதிரியே இருக்குது. சில ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தேன் அந்த இடத்துல வெப்பன் இருக்கிற மாதிரி. சரி அங்கே போய்ட்டு எடுப்போம். இது வரைக்கும் ப்ளே பண்ணதில்லை. சில ஷார்ட்ஸ் வீடியோஸில் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். எங்கே ஆளை காணோம் ஒன்றும். வர போ அவன் உள்ளே போ. இந்த வாரம் மாமா வாரம் உள்ளே போ. மாமனை லவ் பண்ணுறதுக்காக என்னாலாம் எவ்வளோ ஸ்பீடாக வர பாரு நீ. நான் வெப்பனுக்கு உள்ளே இருக்குது. என்னமோ ஆன் காட்டுது. அதை ஆன் பண்ணி விட்டேன். அது என்னவா இருக்கும்னு தெரில. இங்கே என்னமோ கை காட்டுது. இது என்ன? ஓ நம்ம தூக்கி போட்ட ஸ்பார்க் ப்ளக் இங்கே தான் வைக்கணுமா? இது அந்த கார் பேட்டரி. இது இன்ஜின் பார்ட்டு. இவ்வளோ பெரிய ஷெல்ஃபு. ஆனால் இந்த ஷெல்ஃபில் ஒன்றுமே இல்லை. நீ இன்னத்துக்கு தான் கிராணி செத்துட்டாளா? டேய் போடுனாக்கா. அப்போ இனிமேல் எல்லா வாட்டியும் ஒன்று இப்படியே சாவடிக்கிறான். எங்கள் என்னமோ காமிச்சு அந்த வெப்பனுக்கு இது என்னதுரா வீல் கிராங்க். அதை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? டயராக ஓட்ட முடியும். எத்தனை எங்கன்னா போய் இந்த வெப்பனை எங்கேயே பார்த்தேன். இப்போ எங்கேயே இந்த இடத்துல போனோம்னா வெப்பன் எங்கெங்கே பார்த்தோம். நம்ம போட்டு பூட்டி வச்சுருக்கான். அதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் எதுனா தேவைப்படும் போல் திருப்பி அந்த மாதிரி. சரி நம்ம போக வேண்டியது தான். நம்ம நீட்டு க்ராஸ் பார் ஊசி போட்டு சாவடிக்கணுமா? சரி இது எடுத்து எங்கன்னா போவோம். சும்மா இருந்தால் என் கை கால் சும்மா இருக்காது. இதே டே பிளாக் பாக்ஸ் தான் இருக்குது. சரி இங்கே ஒரு பணம் ஒன்று இருந்துச்சு. இந்த தொங்க விட்டுக்கிற அப்புறம் கட்டி. இது யார்? இது என்னடா ஃபோட்டோஸு பூட்டு போட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோஸு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோட்டோ 1999 எடுத்திருப்பாங்களோ. எம்ஜிஆர் காலத்தில் கலர் பிரிண்ட் அவுட் வந்துடுச்சு. 1606 எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஃபோட்டோஸ்லாம். எனக்கு கழுத்து பூரா ரத்தம். யாரையாவது கட்சி அப்படியே வலிச்சு வச்சு தின்னுருப்பா போல். போட்டு பார்ப்போம். அங்கே போட தேவையில்ல. அங்கே போட்டால் யாருன்னா எதனா நினைப்பாங்க. நான் கண்ணில் போடுறேன். போடு எனக்கு வாயை பொழந்துக்குன்னு மேலே பார்க்குறேன். இந்த ஊசி எங்கேயோ விட்டேன்டா. போச்சுடா. இப்போ கிடைக்கு வந்தானா என்னடா பண்ணுறது? எங்கேயோ ஊந்துச்சு. உள்ளே போயிடுச்சு. போட்டுக்கு வாய் தூக்கிச்சு. இது என்னடா வாய்? இது வேறு லெவலில் இருக்குது. இப்போ நான் இங்கே எங்கன்னா வந்து போகணும். இப்போ ஸ்பான் ஆகிட்டு இருப்பா. இப்போ அந்த ஊசி எடுத்துகிட்டு நம்ம எங்கன்னா ஓடுறோம். இப்போ இதுக்கு மேலே இந்த இடத்துல இருந்தேன்னா கேள்வி எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன். தாறுமாறாக அடிக்க ஆரம்பிச்சிருவா. அதுக்கு தான் இங்கேருந்து எப்படியாவது எங்கன்னா ஓட்டி விட்டு வேண்டும். தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. இங்கே என்ன இந்த கிராஸ் பண்ண இங்கே போட்டேன்னு வைய. அவன் எப்படியா இருந்தாலும் இங்கே வருவா. கிராஸ் பண்ண தூக்கி போடுவோம். கிராஸ் பண்ண போட்டால் எப்படியா இருந்தாலும் யாருன்னா வரணும். கிராஸ் பவ் என்ன? கிராஸ் பவ்வா? இப்படி இருந்து கிளவி வந்தே ஆகணும். வரமாட்டாகணும். சவுண்டு போட்டோம். ஆனால் இன்னும் வரலை. கிளவி ஸ்பான் ஆகிருக்க மாட்டா. 2 நிமிஷம் ஆகலை. எதுவும் வந்திருக்காது. 2 நிமிஷம்
எல்லோரும் செத்தா பர்மனெண்ட்டாக சாகணும். பேயை கொல்ல முடியுமா? கொன்னாது தான் வராதே. ஆனால் இந்த கேமில் அந்த மாதிரி வர வச்சுக்கிறாங்க. உனக்கு இந்த மாதிரிலாம் கேம் உருவாக்கினா எங்களுக்கு எவ்வளோ வெறியாக வருது. ஒன்றும் போய் சேர்ந்தால் ஒரேடியாக போய் சேர மாதிரி விடுங்கடா. இல்லை பேய் ஓட்டுற மாதிரியே எதனா ஒன்று கொடுங்கடா. அந்த வந்துட்டா இந்த வாட்டி இதை வச்சு நான் எங்கே அடிக்கிற மட்டும் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதை நான் ஸ்பீடாக பேசுறதில்ல. நான் அடிக்கிற இடத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் இங்கே இருக்கிறது இல்லை. நீ அப்படியே விட்டு கொடுக்குறா செவத்துக்கு போய் சாவடி என்ன அப்படியே. நீங்கள் என்னமோ இருக்கும் தெரியலண்ணா. ஒரு போடு இதுனா ஸ்க்ரூ ட்ரைவா இது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல கேட்டாங்க. நீ கொடுக்குற போதை பார்த்தா என்ன மூக்கை காணும். செவுத்துழு பள்ளி வேறு லெவலில் இருக்குது. அது எங்கன்னா இது ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு நம்ம எதனா பண்ணுவோம். இந்த கடைசி டேயில் வந்து நம்மளுக்கு எல்லோரும் கிடைக்கிது. ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் டே அப்படின்ட்டு. இது என்னதுடா இது? இதை வச்சு நான் என்னடா பண்ணுறது? இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால தாண்டா கடுப்பாகிறது உங்களை. சேஃப் கீன்னு என்னமோ இருக்குது. சேஃப் கீனா கிளவி வரும்போது உள்ளே வந்து போட்டுக்கணுமா? சேஃப் ஆகிடலாமா? ஏன்டா நன்னாரி பயல் வர இப்படிலாம் என்ன ஒரு டோர் மேலே போகுது. என்ன அடிக்கிறதுக்கு பொம்மையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கிழவி. தூக்கி விட்டா இங்கே என்னமோ ஒன்றும் போகுது. அதே தான் போட்டோம். ஆமாம் இருக்குது. நான் எங்கே போகிறது? அங்கே என்னமோ ஒரு வழி நாட்டில் போகணுங்களா? கூட ஒழுங்காக கட்டி வைக்க மாட்டாடா. அவன் எங்கே பார்த்தாலும் உடச்சின்னு உயர்தாக்குது. எனக்கு தெரிஞ்சு தான் கடைசிக்குமா கட்சி கூட சீன் வச்சுருக்கானுவா. அது இந்த உடஞ்ச இடமா? இங்கே என்னத்த வைக்கணும்? அங்கே என்னமோ இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கியர் மாதிரி இருக்குது. சரி எல்லாத்துக்கு கேள்வி. கண்ணை பார்த்தீங்களா? இந்த பார்க்கும்போது க்ளோஸ்அப்பில் பார்த்தா பள்ளி வேறு லெவலில் இருக்குது. என்னது கை தோங்குற? என்னது ட்ராப்பு? மேலேருந்து தள்ளி விட்டு கீழே ட்ராப்பு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். சரி அதெல்லாம் இருக்கட்டும். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் காய்ஸ். இப்போ நம்ம வந்து கிராணி பார்ட் 2ல் வந்து எப்படியாவது அந்த கேள்வி அடித்து அந்த கேள்வி மேலே ஏறி டான்ஸ் ஆடி அடுத்த பார்ட் 2ல் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். பார்ட் 2 கூடி சீக்கிரத்தில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் போட்டுக்கோங்க. பார்ட் 2ல் ரொம்ப காமெடியான ஃபன்னி மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். இந்த ஃபன்னி மூமெண்ட்டோட பார்ட் 2ல் ரொம்ப ஃபன்னி மூமெண்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் போட்டுக்கோங்க. நான் உங்கள் கேட்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். லவ் யூ ஆல். டாடா பாய்.